டாருமோட வித்தியாசமான ஃபங்க்ஷனு. எனக்கு வேலையை ஒத்து போகிறாங்க, இந்த நேரத்துக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ தான் வேலைக்கு போனாங்க. அவங்களுக்குலாம் ஜாலி. நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகணும், கிளம்பணும், படிச்சுட்டு 4 மணிக்கு தான் வரணும், 7 மணி நேரத்துக்கு. அவங்கக்கிட்ட நான் டெய்லி தூங்குவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. கை குழந்தை முதல் இப்பொழுது வரை என்னை தாங்கும் அக்காவிற்கு முதலில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வெறும் பேச்சுக்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. நாங்கள் பிறந்தோடனே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரு அம்மாவாக இருந்து தான் என்னை இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நானும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்று நினச்சி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் சுக்காம்பரில் படித்தோம். படிச்சுக்கும்போது அக்கா கூட இருந்தாங்க. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அப்பா கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. அப்போ புல்லாம்பாடியில் அவங்க நர்சிங்காக வேண்டி அங்கே சேர்ந்துருந்தாங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது நேராக புல்லாம்பாடிக்கு போயிடுவேன். போய் அக்கா கூட இருந்துட்டு பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் 11ஆவது 12ஆவது அன்னமங்கலத்தில் போய் சேர்ந்தப்போ அக்கா ஆத்தூருக்கு ட்ரைனிங்காக வேண்டி அவங்கள அங்கே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் எனக்கு பக்கத்துலேயே அவங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குருணிக்குளத்திப்பட்டியில் வேலை கிடச்சி நான் 11ஆவது 12ஆவது படிக்கும் பொழுது அவங்களோட போய் மே மாதத்தில் இருந்திருக்கிறேன். அதே போல் தான் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் என்னுடைய பயணங்களும் இது வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. குருணிக்குளத்துப்பட்டிங்கிற ஒரு ஊரில் தான் முத போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 2 தடவை ஆர்டர் வந்துச்சு. இப்போ அப்பா வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. 3ஆவது தடவை ஆர்டர் வரும்பொழுது நீ ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் உனக்கு கொடுத்த ஸ்டைபண்டை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் ஆர்டரே வந்துச்சு. அப்போ போய் இருந்தாங்க. எங்கள் அத்தை ஒருத்தவங்க கொண்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க தான் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்தாங்க. அந்த லீவுக்கு தான் நான் போவேன். அப்போல்லாம் இந்த 2 வீலருங்கிறதே எதுவுமே இருக்காது. ஒரு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னாலும் கட்டை வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க. அதில் ஏறி ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் போய் தான் பிரசவம் பார்த்துப்பாங்க. அது மாதிரி தான் ரொம்ப ஆரம்பத்தில் அந்த வேலை இப்போ சிரமப்படுறாங்கனாலும் ஆரம்பத்துலேயுமே அந்த சிரமம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபருக்காக வேண்டி பணம் கொடுத்து இந்த பக்கத்து திருப்பந்திருத்தி சைடு வாங்கிட்டு வந்தாங்க வேலை. அதுக்கப்புறம் கோயிலடி வாங்கினாங்க. கோயிலடியிலேருந்து புள்ளம்பாடி போயிட்டு புள்ளம்பாடிலேருந்து எல்லாமே ஒவ்வொரு ப்ரொமோஷனாக செஸ்கஷன் ஆகி அங்கே இப்போ இங்கே காட்டுப்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வேலை அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. அது கூட ஒய்ஃபு நர்ஸுங்கிறதுனால ராத்திரி 12 மணி வரைக்கும்லாம் கூட எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதுக்கு மேலே போதுன்னா அவங்க வேலைன்னு தான் வீட்டில் அவங்க வீட்டுக்காரரை பார்த்துக்கிறது முடியாமல், பேர குழந்தைகளை பார்த்துக்க முடியாமல், பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறையா சிரமப்பட்டிருக்காங்க. நிறையா சிரமம். நேற்று வரைக்குமே கூட இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாங்கன்னா நேற்று 3-4 மணி வரைக்கும் கூட ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அது கேட்டாங்க இது கேட்டாங்க அப்படின்னு தான் நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. இனிமேட்டுக்காவது அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன்.